ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து மிஸ்டர் எஜுகேட்டட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்கல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் காஸ் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்டா. 5 மார்க்கில் அடிக்கடி கேட்பான். இல்லை அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் காஸ் லா சொல்லிட்டு ஒரு 3 டெரிவேஷன் இருக்குது. லாங் சார்ஜ் ஒயர் ஒன்று, அப்புறம் அது 2 பிளேட்ஸ் வச்சு ஒன்று, அப்புறம் சர்க்கிள் ஒரு ரேடியஸ் வச்சு ஒரு சம்மு. அது 3மே 3 டெரிவேஷனை ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் போக சொல்லி கொடுத்துட்றேன். ஒரு வாரம் ஒரு டிலே ஆகிடுச்சு, ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தேன். சரி, அது இருக்கட்டும். அது இப்போ நான் ஒன்று பண்ணுறேன். இன்றைக்கி இல்லை, நாளைக்கு நாளன்னைக்குள்ளே இன்றைக்கி காஸ்லா வரைக்கும் முடிச்சிடுறேன் இன்றைக்கி. அப்புறம் நாளன்னைக்குள்ளே நம்ம இது பண்ணிடுறோம். லைவ் செஷன் வச்சுப்போமா? லைவ் வச்சு நான் என்ன பண்ணுறேன், நான் எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக முடிச்சிடுறேன். அடுத்து இன்னொரு 2 டேஸில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி முடிச்சிடுவேன். அந்த 4 டேஸ்க்குள்ளே. அப்படின்னா உங்களுக்கு மிட் டேர்ம் போர்ஷன் கவர் ஆகிடும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதெல்லாம் இப்போ பேசாமல் இப்போ நம்ம டாபிக் உள்ளே போவோம். ஓகே, எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ்னா the number of electric field lines are crossing in a given area at a normal electric flux is called electric flux. இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸை பற்றி அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒன்று கேளுங்களேன். இது ஒரு டப்பா வச்சுக்கோங்க, சம்திங் ஏதோ ஒரு பொருள். அந்த பொருளுக்குள்ளே நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சிங்கன்னா அது எந்த அளவுக்கு எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்டு பாஸ் ஆகுதோ அதுதான் எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸுன்றாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் பாசிங் த்ரூ அ ஆப்ஜெக்ட். ஒரு டப்பா இல்லை சம்திங் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டில் அதில் எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுதோ அதுதான் எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் பேசிக்கான கான்செப்ட்டு. அதுலேயும் அதோட யூனிட் என்ன இங்கே பாருங்களேன். இது 1 மார்க்கில் கேட்பான். எங்கேயாவது நோண்டி கேட்கணுன்னா இதுமாதிரி கேட்பான். நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பெர் கூலும். எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இந்த ஆப்ஜெக்டை ஒன்று பாருங்களேன். இந்த ஃபிகர் 1.30 பாருங்களேன். இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜுன்னு இருக்குது. இந்த பாசிட்டிவ் சார்ஜு இங்கே டப்பா ஏ டப்பா ஒன்று இருக்குது, இங்கே பி டப்பா இருக்குது. ஏ டப்பா கிட்டே இருக்குது, பி டப்பா தள்ளி இருக்குது. அப்படின்னா இது மோஸ்ட்டாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரேடியலி அவுட்வர்ட்ஸ். கரெக்டாக ரேடியலி அவுட்வர்ட்ஸாக இருக்க போது அது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை தள்ளிட்டு பின்னாடி அது தள்ள போது. ஆப்ஜெக்ட் ஏல அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுது. ஆப்ஜெக்ட் பியில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக பாஸ் ஆகுது. பிகாஸ் தே ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். இங்கே எழுதுறேன் பாருங்கள், இங்கே எழுதுங்க, இங்கே வச்சுருங்க, எழுதி படிங்க, அப்பப்போ நல்லாயிருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். இப்போது ஒரு சார்ஜ் பக்கத்தில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்தால் அதோட லைன்ஸ் பாருங்களேன் அதிகமாக பாஸ் ஆகும். இங்கே ஏன்ற டப்பாவில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 லைன். உங்கள் 1 2 3 4 லைன் தான் பாஸ் ஆகுது. அதாவது இதுதான் சொல்லுவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜ் அண்ட் த ஆப்ஜெக்ட். ஓகே, அதுதான் இவ்வளோ பேர் பேராவாத சொல்லியிருப்பாங்க. அது மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த கான்செப்டுக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம இதோ இந்த டப்பா தான் இந்த கான்செப்டே. இவ்வளோ பெரிய கதையை இந்த டப்பாவில் தான் ஒரே இதை சொல்லியிருப்பானுங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டப்பா தான், இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே இந்த டப்பா தான். ஓகே, இப்போ நான் சொல்லித்தரேன் பாருங்களேன். இப்போது ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது. அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இது நீங்கள் பாருங்கள், ஈன்னு என்னன்னு ஒன்று இருக்கா. ஆனால் இது எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ் ஈன்றாங்க. இது எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ் என்ன ஃபார்முலானா, இது ஈன்ற எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸ், ஏன்னா ஏரியா. இங்கே இஏ காஸ்டிட்டான்னு வரும். நான் ஏன் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி சரி அதை விடுங்க. ஐயோ, ஓகே இப்போ ஈன்னு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் இப்போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட லைன்ஸில் இது எப்படி இருக்குன்னா பேரலாக ஆகுது. பாருங்களேன், இது இப்படி தானே பாஸ் ஆகுது. ஆக்சுவலி இருங்க, இந்த மாதிரி பாஸ் ஆனால் இது பேரலாக ஆகுது. ஆனால் இது கேஸ் நம்பர் ஏன்னு எடுத்துக்கோங்க. எலக்ட்ரிக் ஃப்ளெக்ஸில் இது ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பேரலாக ஆகுது, படுத்தாப்புல இருக்குது. பாருங்களேன், நீங்கள் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹாரிசான்டலாக ஆகுது பாருங்களேன். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கேருந்து வருதுன்னா இப்போது இந்த போஸ்ட்டில் ஆகுது அது. ஸோ இது எப்படி சொல்லுறதுன்னா படுத்த மாதிரி இருக்கிறனால இது 180 டிகிரியில் இருக்குது. அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இப்போ ஈயே இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே இது பாருங்கள், இந்த கேஸ் நம்பர் பியில் படுத்துக்கிட்டால் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்போஸ்னா அது பேரலாக இருக்குது. ஸோ
இங்கே பாருங்கள், சாரி, ஏவோட வந்து தீட்டா வந்து 0 டிகிரி இருக்கனால இஏ காஸ் 0ஓட வேல்யூ என்ன, 1. அதனால் இது இஏ. இப்போ பிக்கு அப்படியே இங்கே வாங்க, இங்கே பிக்கு வந்து இது எப்படி இருக்குது, இப்போ இது நான் சொன்ன மாதிரியே இதுக்கு இது பேரலாக ஆகுனா அப்போ இது படுத்துக்கிட்டு இருக்குது, அப்போ இது பர்பெண்டிகுலர், அப்போ 90 டிகிரியில் இருக்குது. இப்போ காஸ் 90 என்ன, அது 0. அப்போ வந்து இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து 0வாக தான் இருக்கும். அப்போது இது மாதிரி ஒரு குதர்க்கமாக ஸ்லாண்டிங்காக இருந்துச்சுன்னா வந்து அப்போது இது இங்கேருந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, அதனால் கொஞ்சம் சாயுது அதனால் வந்து இங்கேருந்து ஒரு தீட்டா உண்டாகுது, அதான் இஏ காஸ் தீட்டா. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு ஏரியாவில் இருக்குது. அப்போது வந்து இது இஏ காஸ் தீட்டா. அது இந்த சம்மு இதுக்கு பாருங்களேன், ரொம்பவும் முக்கியமான சம். எப்போ வேணால் கேட்டுருவான் இந்த மாதிரி. இது வந்து அப்போ சம்மு இந்த ஃபார்முலா கொடுத்துருப்பான், இதை தூக்கி அதை எடுத்து போட்டிங்கன்னா ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னே கொடுத்துருப்பான். 100 நியூட்டன் பெர் கூலுமே. அது என்ன சைடு கொடுத்துருக்கான், இது கொடுத்துருக்கான், அதை தூக்கி எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஆனால் இப்போ நான் சொன்னதை இன்னும் நான் ஷார்ட் ஃபார்மாக சொல்லிட்டா, இப்போ வந்து இது படுத்துட்டு இருக்கு வச்சுக்கோங்க, இதுவும் படுத்துது, ரெண்டுமே பேரலாக இருக்குது. அப்போ இது வந்து தீட்டா வந்து 0 டிகிரி. அப்போது காஸ் 0 = 1. அதனால் இங்கே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன்ட்டு ஏரியா இஏ வந்துச்சு. அப்போ இது படுத்துட்ருக்கு 90 டிகிரியில் இருக்குது, காஸ் 90 என்ன, 0. அப்போ வந்து இங்கே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸே பாஸ் ஆகி இஏ இன்ட்டு 0 = 0 தான் வரும். ஸ்லாண்டிங்காக இருக்குது. இ வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு காஸ் தீட்டா இன்ட்டு ஏரியா. இதுக்கு மேலே இது சிம்பிளிஃபைட்னா யாரும் சொல்ல முடியாது. ரொம்ப ஈஸியான மெத்தட். அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டு ஆர்பிட்டரி ஏரியா கேப்ட் வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதாவது இது ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் எங்கேயா போகுது, சாரி கைஸ், இதாவது பரவாயில்ல. இது வந்து யூனிஃபார்மான எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இது பாருங்களேன், இது வந்து ஈகோ பொட்டன்ஷியல் லைன்லாம் இதுங்க கெப்பாசிட்டருக்கு போயிடுச்சு. ஐயோ, ஒரு நிமிஷம் கைஸ், இங்கே வாங்க. இப்போது இது வந்து யூனிஃபார்மாக இருக்குது. இப்போ வந்து இது வந்து ஒரு டெஃபனைட் ஷேப்பில் இருக்குது. அப்புறம் வந்து இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து கரெக்டாக ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. இப்படியே இந்த கேஸில் வந்து பாருங்களேன், இது வந்து அன்யூனிஃபார்மான ஷேப்பு. இங்கே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்ட வேணிக்கு இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. எப்படி இதை கேல்குலேட் பண்ணுறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிள். இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இந்த மாதிரி அன்யூனிஃபார்மான ஒரு ஏரியாவில் இருந்துச்சுன்னா அந்த இடத்தில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஒரு மாதிரி ஷார்ட்டேஜான ஏரியாலாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஷார்ட்டேஜ்னால் நாட் ஃப்ளாட் சர்ஃபேஸ், ஈச் ஏரியாஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட். அது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இந்த லைனை நோட் பண்ணிக்கோங்களேன். நான் சொல்கிறது அப்படியே உங்கள் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது யூஸ் ஆகும் நீங்கள் படிக்க போகுது. அதாவது என்ன விஷயம் என்றால், இப்போது இந்தமாதிரி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஏரியா எடுத்துக்கோங்க. லைக் சே இங்கே இந்த ஏரியா எடுத்துருக்காங்க, நான் இந்த ஏரியா எடுத்துக்கிறேன், எந்த ஏரியா வேணால் எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாஸ் ஆக போகுது. அது ஆல்மோஸ்ட் எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி. அப்போது இதெல்லாம் வந்து ஒன்றா ஆட் பண்ணிக்கிறாங்க. இதோ இங்கே பாருங்களேன், இப்போ இத்தனை எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்துருக்குல்ல, அப்போ எல்லாத்துக்கும் இதேமாதிரி ஒவ்வொன்றும் போட்டு கண்டுபிடிச்சிங்க வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ரிஜெக்ட் ஏரியாவுக்கு இந்த மாதிரி தான் கண்டுபிடி எடுத்துட்டாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு இன்ட்டு இந்த ஏரியாவுக்கு என்ன கிடச்சிது, ஒவ்வொரு A1 A2 சம்மேஷன்னா என்னதுன்னா டோட்டலாக ஆட் பண்ணுற சம்மேஷன் இருக்கிறாங்க. அது காமனாக இஏ கொடுத்துட்டாங்க. டெல்டானா வில் பி சேஞ்ச். ஓகே, அப்போது வந்து அதோட ஃபார்முலா எது பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் த என்டையர் இந்த ஃபுல்லாத்துக்கும் இது ஒன்று தான் ஃபார்முலா. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் போட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஏன்னா யூனிஃபார்ம் இல்லாத ஒரு சர்ஃபேஸு அன்யூனிஃபார்மான ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது. அப்போ சின்ன ஏரியா வச்சு போட்டு அதில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இதாகுது சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வர க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இது வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கலாம், ஒரு யூனிஃபார்ம் சர்ஃபேஸ் இருக்கலாம். க்ளோஸ்டு சர்ஃபேஸ் லெட்ஸே ஏதாவது ஒரு டப்பா சம்திங் இதெல்லாம் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். க்யூபு அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ன்னுவாங்க. ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எடுத்தால் அந்த இடத்துல அது எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு பாஸ் ஆகுது, அது எப்படி இது போட்டு கண்டுபிடிக்குது கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது.
அதுக்கு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னால் என்னென்னா, இப்போ நான் இந்த கான்செப்ட் வச்சு சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு ஏரியா வச்சு கண்டுபிடிக்கணும்ல, அதே மாதிரி தான் இங்கே ஒவ்வொரு ஏரியா வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒவ்வொரு ஏரியா எப்படி வச்சு கண்டுபிடிக்கணும்னா, இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா எதுலுமே இன்டூ ஏ காஸ் தீட்டாவா. இப்போ நான் அந்த தீட்டாவுக்கு பதிலாக எல்லாத்தையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு டப்பா இருக்குன்னா, இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே போகுதுன்னா n நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதோட நார்மல் இப்படி இருக்குமா? இருக்கு, நான் போர்டில் எழுதுகிறேன். என்னென்னா, இப்போ ஒரு டப்பா லெட்ஸே இது ஒரு டப்பா, இந்த டப்பாவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி பாஸ் ஆகுதுன்னா, அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் பாஸ் ஆகும். கரெக்டாக நார்மல். இங்கேயும் அதே மாதிரி தான், இங்கேயும் அதே மாதிரி தான், இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் போட போகிறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இஏ காஸ் தீட்டான்னு போட்டால் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இது என்ன இதில் இருக்குது, இதோட பாசிட்டிவ் சைடு இப்படி போகுது, நெகட்டிவ் சைடு இப்படி வருது. அப்போ இது என்னென்னு சொல்லுவேன், 180. அப்போ அது 180 சொல்ல போது -1. அப்போ காஸ் தீட்டா காஸ் 180னா -1. அப்போ இது ஃபஸ்ட் ஒன்றுக்கு இதான் ஃபார்முலா வந்துருக்கு. செகண்ட் ஒன்றும் அதே மாதிரி தான். இது வந்து 90 டிகிரியில் இருக்குது. அப்படியே மேலே பாருங்கள், காஸ் 90 என்ன 0. செகண்ட் ஒன்றுக்கு வந்து 0. தேர்ட் ஒனுக்கு அப்படியே சொல்லுங்கள், ரெண்டுமே ரைட்டில் போகுது. அப்போனா இது பாசிட்டிவ் ஆக்சிஸ். அப்போ வந்து இங்கே வெறும் இஏன்னு வரும். ஃபோர்த்து ஒனுக்கு வாங்க, கீழே இருக்குது. அப்போது வந்து ஃபோர்த்து ஒனுக்கு என்ன ஒரு ஆன்சர் கிடைக்கும் சொல்லுங்கள். ஐயோ சரிங்க, இப்போ கரெக்டாகுது. இது அழிச்சு எழுதிக்கலாம். சிம்பிளான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று பண்ணுறேன், டைம் இருந்தால் நான் ஃபார்முலா கைப்படையாக எழுதி அதை நான் அப்லோட் பண்ணிடுறேன் வாட்ஸ்அப் சேனலில். அவங்க மறக்காமல் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாலையும் நான் ஷேர் பண்ணிடுறேன். எனக்கு இன்ஸ்டாவில் மட்டும் இது சொல்லுங்கள், நான் ஐடி கூட சொல்கிறேன். நம்ம சேனல் பேர் அடிச்சிங்கன்னா அதே வந்துடும், அதான் ஐடி, மற்றபடி அதுவும் இல்லை. அந்த ஐடியை ஃபாலோ கொடுத்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த ஃபார்முலா ஷீட் இருக்குது எனக்கு அமுச்சு விட்டுறேன். சரி, ஓகே. அடுத்தது இப்போ அடுத்துலேருந்து கீழே வாங்க. இப்போ வந்து இதுக்கு என்ன -90 டிகிரியில் இருக்குது, அதாவது கீழ் பக்கமாக. அப்போ என்ன ஆகும், எப்படி வர 90க்கு 0 தான், -0 வந்தால் +0 தான் 0 தான். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். பட் இது வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறதுனால ஈக்குவல் டு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்னால இன்டகரலுக்கு வந்து ஒரு முட்டையை போடணும். க்ளோஸ்ட் இன்டகரல் அதுக்கு பேர். இதுக்கு பேர் என்னதுன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல்னுவாங்க. இது க்ளோஸ்ட் இன்டர்வல் இன்ட்டு இ டாட் டிஏ, அவ்வளோதான். இஏ காஸ்டிட்டான்னு கேள்விப்படுறேன். இதுனா டிஏனா சேஞ்ச் ஏரியா மாறுதுல்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் எழுதணும். இது என்ன 0 தானே. இப்போ அப்படியே கீழே வந்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா என்ன, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்க்கு இஏ காஸ் தீட்டாவா. ஆனால் இது க்ளோஸ்டு சர்ஃபேஸோட க்ளோஸ் இன்டகரல் ஆஃப் இ டாட் ஏரியா வந்து இதில் சேஞ்ச் ஆகும். கரெக்டாக க்ளோஸ் சர்ஃபேஸ்னால ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம தனித்தனியாக இருக்கணும். இது மொத்தமாக நம்ம ஆட் பண்ணால் தான் இது நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் ஒரிஜினலான ஃபார்முலாவே. இது வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆஃப் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இந்த கான்செப்ட் இதோட முடியுது. அடுத்தது காஸ்லா இருக்குது. நான் சொன்னல அந்த 5 மார்க் வரும் காஸ்லாலேருந்து, அதுதான் இப்போ அடுத்தது அதான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கே ஓகே, இதுதான் காஸ்லா. இந்த காஸ்லா வந்து இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம், இதோட அடிப்படையில் தான் காஸ்லாவே வரும். இந்த வச்சு நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா 5 மார்க் இருக்குது. அழகாலேருந்து ஏதாவது ஒன்று இந்த வருஷம் கேட்க வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். முந்தின வருஷம் வந்து ஆமாம்மா 2025 பேப்பரில் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரில் இது கேட்டுருந்தான். எங்கடா இது, 2025 பேப்பரில் ஸ்ட்ரெயிட் லாங் கண்டக்டர் கேட்டால் இதை வந்துச்சு பாருங்கள். அப்ளிகேஷன் ஆஃப் காஸ்லா இருக்குல்ல, இதில் வந்து எலக்ட்ரிஃபைட் டியூ டு இன்ஃபினிட் லாங் சார்ஜ் வயர், இதை கேட்டுருந்தான். 2025 எழுதி வச்சுக்கோப்பா. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து இது கேட்டுருந்தான். நான் போதெல்லாம் பப்ளிக் பேஸஸில் தான் இருக்கு. நான் போடுற இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் நான் வந்து வீக்கெண்ட் வர சண்டேயில்
லைவ் செஷன் ஒன்று வைப்போம். படித்தது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நான் உங்கள் கொஷினை வந்து நான் வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவேன்னா தெரியாது, வாட்ஸ்அப் சேனலில் நான் வந்து கொஷின் பிடிஎஃப்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன் எடுத்து. அந்தந்த கொஷினை நீங்கள் செல்ஃப் டெஸ்ட் எழுதி வச்சு உங்கள் மார்க் என்ன நீங்களே ரீவேல்யூட் பண்ணி கமெண்ட்டை போடுங்க. அதில் நம்ம சின்ன சின்னதாக கவர் பண்ணாலே போதும். அது அந்த அளவுக்கு பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் கரண்ட் டெஸ்ட் நான் முடிச்சிடுறேன் கான்செப்ட்டு. நாளைக்கு கூட எலக்ட்ரோஸ்டாட்டிக்கை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா வந்து வர 23rd இந்த வீடியோ எடுக்க போது நான் 25th எலக்ட்ரோஸ்டாட்டிக் முடிச்சிடுவேன். 29th இந்த மந்த் எண்டுக்குள்ளே முடிச்சிடுவேன் தெரிஞ்சு நான் இது. ஸோ வந்து கவர்மெண்ட் ஃபஸ்ட் மிட் டர்ம் வரதுக்குள்ளே நம்ம 2 லெசனையும் முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிவிஷன் 2 லெசனு. அதுமா மேக்னட்டிசம் நிறைய ஸ்கூலில் நிறைய வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் நம்ம கவர்மெண்ட் சொல்கிறபடியே போவோம். அது ஒன்றும் அவ்வளோ ப்ரெஷர் கிடையாது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணி என்னது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் இனிமேல் வர எல்லா அப்டேட்ஸும் வரும். பிடிஎஃப்பு, கொஷின் பேப்பரு, ஃபார்முலா ஷீட்டு, இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸு எல்லாத்துலேயும் அதில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், சப்போர்ட்டிவாக